कावेरी श्रीरंगेश मनोहरी। ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ திருச்சி போயிட்டு இருக்கோம். ஸ்ரீரங்கநாத சுவாமி கோயில்ல விஸ்வரூப சேவா தரிசனம் பார்க்க. இப்ப நம்ம யாத்ரி நிவாஸ்ல இருக்கோம். இங்கதான் நாங்க ஸ்டே பண்ணோம். இது கோயில் தேவசம் போர்டு மெயின்டைன் பண்ற காட்டேஜஸ். இங்க உங்களுக்கு கம்பேர் டு பிரைவேட் ஹோட்டல்ஸ் உங்களுக்கு சீப்பா ரூம்ஸ் கிடைக்கும். நாங்க ரூம் டைரக்டா வந்துதான் புக் பண்ணோம். ஏன்னா முன்னாடி மாதிரி ஆன்லைன் புக்கிங் இப்ப கிடையாது. ரொம்ப ஹானஸ்டான ஃபீட்பேக் கொடுக்கணும்னா ஒரு ஆவரேஜ் லெவல் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கு கிடைச்ச ரூமோட கபோர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப டர்ட்டியா இருந்தது. பிளஸ் புக்கிங் கவுண்டர்ல இருக்கிறவங்க ரொம்ப ரூடா லெதார்ஜிக்கா பிஹேவ் பண்ணாங்க. இல்ல எங்களுக்கு தான் ஒருவேளை இப்படி நடந்துச்சா, இல்ல உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. The next day. இப்ப டைம் 5 AM. நாங்க வெள்ள கோபுரத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம் கியூல விஸ்வரூப சேவா தரிசனத்துக்காக. ரங்க கோபுரத்துக்கு முன்னாடி கிரௌட் ஜாஸ்தியானனாலதான் நாங்க இந்த கோபுரத்துக்கிட்ட நின்று இருக்கோம். உங்களுக்கு ஆன்லைன்ல கூட இந்த தர்ஷன் புக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற லைன் எல்லாமே ஆன்லைன் புக்கிங் தான். 5:30க்கு கோபுரம் ஓபன் பண்ணுவாங்க. அப்ப எல்லாரும் ஒரே லைன்ல உள்ள போயிடுவாங்க. நம்ம மேக்சிமம் ஒரு 4:30க்கெல்லாம் கோபுரத்துக்கிட்ட நின்னாதான் ஃபர்ஸ்ட் 50க்குள்ள நம்மளால உள்ள போக முடியும். ஃபர்ஸ்ட் 50க்குள்ள நம்ம இருந்தாதான் நம்மளுக்கு முன்னாடி நின்று நல்லா விஸ்வரூப சேவை பார்க்க முடியும். லைன் ஓபன் பண்ண உடனே எல்லாரும் ஓடி போய் தான் கியூல நின்னோம். ஏன்னா ஆன்லைன் புக்கிங்ல இருந்தும் இருக்காங்க, விஐபி ரெக்கமெண்டேஷன்ல இருந்தும் இருப்பாங்க, அதே மாதிரி ரங்க கோபுரத்துல இருந்தும் வருவாங்க. நாங்க ஆன்லைன்ல புக் பண்ணாம டைரக்டா போய் 100 rupees டிக்கெட் எடுத்துதான் உள்ள என்டர் ஆனோம். உள்ள என்டர் ஆன உடனே கொஞ்சம் பேர் நடுவில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நாங்க சைடுல நின்றுட்டு இருந்தோம். 6 o'clock தான் விஸ்வரூப சேவை ஸ்டார்ட் ஆகும். ரங்கநாத சுவாமி காலையில பிரம்மா முகூர்த்தத்துல கண் முழிச்ச உடனே பாக்குறது ஃபர்ஸ்ட் யானைய, அதுக்கப்புறம் பசுவை, அதுக்கப்புறம் குதிரைய. இதுதான் விஸ்வரூப சேவா. இதுக்கப்புறம் தான் பக்தர்கள் எல்லாரையும் உள்ள சாமியை தரிசனம் பண்ண விடுவாங்க. நல்லா திருப்தியா நாங்க தரிசனம் முடிச்சு வெளியில வந்துட்டோம். ஸ்ரீரங்கநாத சுவாமிக்கு துளசியும் பூ இந்த விருந்தாவனத்துல இருந்து தான் எடுத்து சாட்டுவாங்க. நம்ம வெளியில இருந்து வாங்கிட்டு வந்தது எதுவுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. தர்ஷனம் முடிச்சு டிஃபன் சாப்பிட்றதுக்கு கோயில் கிட்டேயே இருக்கிற குரு கிருபாக்கு வந்திருக்கோம். இங்க ஆன்லைன் ரேட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள என்டர் ஆகும்போதே இந்த அக்ரஹாரத்துல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு ஃபீல் கொடுக்குது. நம்மளோட செப்பல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல ரிமூவ் பண்ணி வச்சுட்டு உள்ள போனோம். ஓவரால் ஃபுட் நல்லா இருந்தது. ஆனா இட்லி மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருந்தது. அதே மாதிரி சாப்பிட்டு நம்மளோட இலைய நம்மளே எடுத்து போட்டுருணும். இதோட நம்ம வீடியோ வைண்ட் அப் பண்ற நேரம் வந்துருச்சு. நம்ம அடுத்தது இங்க இருந்து கொடைக்கானல் போறோம். கொடைக்கானல் vlogல பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.